கோவை கவுண்டம்பாளையத்துல பட்டப்பகல்ல வீட்டு வசதி வாரிய குடியிருப்பினுடைய வீடுகள்ல 13 வீடுகளை உடைத்து 56 பவுன் நகை 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் 3 கிலோ வெள்ளி என்று கொள்ளையடித்த வடக்கன்ஸ காவல்துறை சுட்டு பிடிச்சிருக்காங்க. 3 தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆய்வு பண்றாங்க. 2 பேரு பெரிய ஒரு ஷோல்டர் பேக், நல்ல அருமையான அடிடாஸ் பேக் மாதிரி பெரிய பேக், நல்ல பேக்கை போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆட்டோல போய் ஏறுறாங்க. அப்ப அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி போனா அவங்க கோவையில சுகுணாபுரம் குளத்துப்பாளையம் இந்த பகுதிகளில் பதுங்கியிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. என்னெல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பகல்ல இந்த பகுதியில் பாத்திரம் விற்பது போல ஒரு கேங் வந்துச்சு அப்படிங்கிறத அந்த குடியிருப்பு வாசிகள் சொல்றாங்க. இப்போ பாத்திரம் விற்பது போல நோட்டமிட்டு யார் யார் வீட்டில் இருப்பாங்க, எந்தெந்த வீடு பூட்டி இருக்கும், எந்தெந்த வீட்டில் பெரிய ஆட்கள் இருக்காது, எந்தெந்த வீடு தனிமையில் இருக்கு, எங்க யார் நகை போட்டு போறான், 6 பொண்டாட்டியா 5 பவுன் போட்டிருக்கா, இவ யாரு தாசில்தார் பொண்டாட்டியா 7 பவுன் போட்டிருக்கா, அப்ப 7 பவுன் கழுத்திலே போட்டிருக்கானா வீட்டில் எவ்வளவு காசு இருக்கும் அப்படின்னு எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு பக்காவா ஒரு டீம் கொடுத்திருக்கு அப்படிங்கிறத அந்த பகுதியில் விசாரிப்பு காவல்துறை உறுதிப்படுத்துறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த குளத்துப்பாலம் பகுதியில் காவல்துறை சர்ச் பண்ணாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது வழக்கம் போலவே காவல்துறை பிடிக்க போனதாகவும் அங்கே இருந்த ஒருத்தர் அருவாளை தூக்கி கொண்டு, அருவாளை ஏதோ ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தை தூக்கி காவல்துறை இது பண்ண பார்த்ததாகவும் அப்போ காவல்துறை 3 பேருமே சுட்டு பிடிச்சிருக்காங்க.